ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சிம்பிள் குக்கிங். நாம் இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு அதில் முட்டை ஸ்டஃப் பண்ணி பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டின்னர் ரெசிபி தான். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம கோதுமை மாவை நம்ம ஹெல்த்தியும் கூட. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு கப் மாவு எடுத்துக்கிறேன். தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சமாக நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துப்போம். மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி நல்லா உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும் மாவு. ஆஃப் பண்ணி அப்படியே உருட்டோம், அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். மூடி வச்சுருவோம். அரை மணி நேரம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி சப்பாத்திக்குள்ளே முட்டை ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். நல்லா அடிச்சு விட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதில் அதுக்கு நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதில் தேவையான உப்பு கொஞ்சமாக நம்ம அதில் சேர்த்துப்போம். வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவும் எடுத்துருக்கேன், அதையும் நம்ம போட்டுப்போம். கொஞ்சமா கருவேப்பிலை நறுக்கி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இதை நம்ம கலந்து விட்டுட்டோம். இப்போ நம்ம சப்பாத்தி பரட்டிக்கலாம். உருண்டைகளை பிடிச்சிக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம உருட்டி வச்சுக்கலாம். தரட்டி எடுத்துப்போம். இதை நம்ம இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டையை இதில் ஊற்றிக்கலாம். ஓரத்தில் நம்ம தண்ணி கொஞ்சம் தொட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு ஒட்டும் போது முட்டை வெளியில் வராத நமக்கு இருக்கும். இதே மாதிரி இந்த சைடு நம்ம தடவிட்டு இதை மூடிடலாம். முட்டை வெளியில் வராது. நம்ம இதை தவால போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, நான் இன்னொன்று பரட்டி காட்டுறேன் உங்களுக்கு. வெளிச்சம் தட்டிக்கங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். இதில் நடுவில் நம்ம இந்த ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம். ஓரங்களில் தண்ணி லேசாக தடவிக்கங்க. அப்போ தான் நமக்கு வெளியில் வராமல் இருக்க முட்டை. 2 சைடும் மூடிடலாம். இதே மாதிரி இந்த சைடும் மூடிடுவோம். அவ்வளோதான். நம்ம இதே மாதிரியே எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்குவோம். தவா நல்லா சூடாகிடுச்சு. இதில் போட்டிருக்கேன். மேலே நம்ம எண்ணெய் கொஞ்சம் தடவிக்கலாம்.
நல்லா சிம்மில் வச்சுக்கணும். நல்லா உள்ள வேகட்டும். நமக்கு நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டுருவோம். நல்லா செவந்துடுச்சு. நமக்கு முட்டை உள்ள வெந்துடுச்சு. நீங்கள் சைடில் வேணாலும் இப்படி வச்சுட்டு இந்த சைடில் வேகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா வச்சுக்கலாம். பாருங்க நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த சைடில் நம்ம எடுத்துக்கலாம். இந்த எண்ணெய் தடவிக்கலாம். எடுத்து வச்சிருக்கேன். 4 பக்கம் நல்லா உங்களுக்கு வெந்து வரும். இந்த ஓரங்கள்லாம் நமக்கு நல்லா வெந்து கிடைக்கும். உள்ளே மடிச்சு விட்டுருக்கிறதுனால அப்புறம் வேகாத போயிட போகுது. சிம்மிலே வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உள்ளே வெந்து வரும். எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்குவோம். நம்மளுடைய சப்பாத்தி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடியது தான். பாருங்கள் நல்லா 4 கார்னரும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இது நம்ம ஈவினிங்கு டின்னர் கூட செஞ்சு சாப்பிடலாம். நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள் நல்லா உள்ளதான் நல்லா அந்த முட்டையெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.